பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 25வது பாடலான எண்கோடும் தக்காட்டின் தளமும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். எண்கோடும் தக்காட்டின் தளமும் என்னும் பாடத்துல எண்கோட்டில் தசமங்களை குறித்தல் தொடர்பாக படிச்ச நாங்கள். அதே போல எண்கோட்டில பின்னங்களை குறிப்பது தொடர்பாகவும் படிச்ச நாங்கள். கடைசியாக எண்கோட்டில சமநிலைகளை குறிக்கிறது, அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையை எண்கோட்டில எவ்வாறு குறிக்கிறது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள். இன்றைக்கு நாங்கள் மேலும் அந்த சமநிலைகளை எண்கோட்டில குறிக்கிறது தொடர்பாகத்தான் படிக்க இருக்கிறோம். கடைசியாக நாங்கள் படித்ததற்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். சமநிலை அப்படி என்றா என்ன? அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலை. அதை வாசிச்சோம்னா ஏ பெரிது சமன் மறை ஒன்று, ஏ பெரிது சமன் மறை ஒன்று என்று வாசிப்போம். இந்த குறியீடு சமநிலை குறியீடு. இந்த குறியீடு எவ்வாறு வாசிக்கிறது? ஏ பெரிது, ஏக்கு பக்கமாக பெரிய பக்கம் இருக்குது. ஏ பெரிது சமன் மறை ஒன்று என்று வாசிப்போம். இவ்வாறான சமனாக இல்லாமல் பெரியதாக அல்லது சிறியதாக இருக்கக்கூடிய குறியீடுகளைத்தான் நாங்கள் சமநிலை குறியீடுகள் என்று சொல்லலாம். அப்ப இந்த அட்சரம் ஏ என்பது அட்சரம் பெரியாக்கணியம். இந்த அட்சரம் ஒன்றை கொண்ட இந்த சமநிலையை எண்கோட்டில நாங்கள் எவ்வாறு குறிச்சு காட்டுவோம்? ஒரு நேர்கோடு ஒன்று கூறுவோம். நேர்கோட்டுல சமனான இடைவெளிகளில் புள்ளிகளை குறிப்போம். நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய புள்ளிகளில எண்களை குறிப்போம். எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏ ஆனது பெரியதாக சமனாக இருக்கிறது மறை ஒன்றை விட. ஏ ஆனது மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட பெரியதாகவும் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய விளக்கம். அப்ப மறை ஒன்றை நாங்கள் இந்த இடத்துல குறிக்கலாம். மறை ஒன்று, மறை ஒன்றா மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கிற அடுத்த நிறைவன் என்ன? பூஜ்ஜியம். அதுக்கு அடுத்தது 1, அதுக்கு அடுத்து 2, 3, 4. இடப்பக்கமாக மறை ஒன்றை விட குறைந்து கொண்டு செல்லும். மறை 2, மறை 3. எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்கோட்டுல புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். ஏ ஆனது எப்படி இருக்க போது? ஏ ஆனது மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட பெரியதாகவும் இருக்க போகுது. அப்ப என்னென்று குறிக்கிறது? ஏ பெரிது சமன் மறை ஒன்று. மறை ஒன்றுக்கு மறை ஒன்றில நாங்கள் வட்டத்தை இடுவோம். மறை ஒன்றில் ஒரு சிறிய வட்டத்தை இட்டு மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கிறது ஏ. மறை ஒன்றை விட பெரிய எண்கள் எங்க இருக்கும்? மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கும். ஒரு எண்கோட்டில ஒரு எண்ணுக்கு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் அந்த எண்ணை விட பெரிய எண்களாக இருக்கும். மறை ஒன்றை விட பெரிய எண்கள் மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கும். மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எல்லா தீர்வுகளையும் நாங்கள் குறிக்க வேண்டும். மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கும் எல்லா தீர்வுகளையும் நாங்கள் குறிச்சிருக்கிறோம். ஏ மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கிறது. அப்ப மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய நிறைவெண்கள் மறை 0, 1, 2, 3, 4. மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய முழு எண்கள்
0 1 2 3 4 ஆகும். ஆனால் மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். எல்லா தீர்வுகளையும் நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். குறிச்சிட்டோம். இனி பாருங்கோ, மறை ஒன்றை விட பெரியதாகவும் அதே நேரம் மறை ஒன்றுக்கு சமனாகவும் இருக்கிறது. மறை ஒன்றுக்கு சமனாக இருக்கிறபடியா நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த மறை ஒன்றையும் நிலத்தி காட்ட வேணும். இப்ப பாருங்கோ, இந்த அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையை எண்கோட்டில குறிச்சு காட்டியிருக்கிறோம். ஏ ஆனது மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட பெரியதாகவும் இருக்கிறபடியா ஏயினால் குறிக்கப்படக்கூடிய தீர்வுகள் ஏ எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் எண்கோட்டில குறிச்சு காட்டியிருக்கிறோம். இது அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையை எண்கோட்டில குறிக்கிறது. ஒரு சமநிலையை குறிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது 2 சமநிலைகளை ஒரே எண்கோட்டில குறித்து காட்டுவது. ஒரு சமநிலையை ஒரு எண்கோட்டில குறிப்பது தொடர்பாக நாங்கள் படிச்சுட்டோம். இப்ப பார்க்க போறது என்ன? 2 சமநிலைகளை ஒரே எண்கோட்டில குறிச்சு காட்ட போறோம். குறித்து காட்டுவதற்கு முன்னதாக ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். தரப்பட்ட எண்கோடுகளின் மீது வகை குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை அட்சர குறியீடுகளில் எழுதுக. ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். கீழே எண்கோட்டில் கீழே எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை அட்சர கணித குறியீடுகளில் எழுதுக. அட்சர கணித குறியீடுகளில் எழுதுக. அப்ப ஒரு எண்கோட்டில சமநிலையானது குறிக்கப்பட்டிருக்கிறது. எண்கோட்டில சமனான இடைவெளிகளில் புள்ளிகள் குறிக்கப்பட்டு எண்கோட்டில் சமநிலையானது குறிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கும். அதை வச்சுக்கொண்டு அட்சர கணித குறியீடுகளில குறிக்கப்பட்டதை அவதானித்து அட்சர கணித குறியீடுகளில் நாங்கள் எழுத போறோம். வேறங்கோ, இப்படி ஒரு சமநிலையானது ஒரு எண்கோட்டில சமநிலையானது குறிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்குது. இதற்கு பொருத்தமான சமநிலைகளை நாங்கள் அட்சர கணித குறியீடுகளில் எழுத போறோம். வெள்ளன அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலை தரப்படும் போது எண்கோட்டில குறிச்சு காட்டியிருந்தோம். இப்பொழுது எண்கோட்டில சமநிலையானது நிலற்றப்பட்டு காட்டப்பட்டிருக்குது. எண்கோட்டில இதுல இருந்து இதுவரையான தீர்வுகள் குறிக்கப்பட்டிருக்குது. இந்த தீர்வுக்கு பொருத்தமான சமநிலையை நாங்கள் எழுத போறோம். என்னென்று எழுதுவோம். பாருங்கோ,
ஒரு ஏதாவது ஒரு சமநிலையை எடுப்போம். நாங்கள் வை என்று எடுப்போம். வையானது இந்த தீர்வுகளை குறிப்பதற்கு இந்த தீர்வுகளுக்கு ஆக ஒரு சமநிலை ஒன்று எடுக்கிறோம். வையானது எப்படி இருக்க போகுது என்று சொல்ல போறோம். பாருங்க, எண்கோட்டுல எண்கள் இருக்குது. மறை ஒன்று இருக்குது, மறை ரெண்டு இருக்குது. மறை ஒன்றுக்கும் மறை ரெண்டுக்கும் இடையில சரி அரைவாசியில இதுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணில வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்குது. மறை ஒன்றுக்கும் மறை ரெண்டுக்கும் இடையில. அப்ப இந்த எண் என்னவாக இருக்கும்? மறை ஒன்று அரை ஆகும். மறை ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று ஆகும். மறை ஒன்றுக்கும் மறை ரெண்டுக்கும் இடையில அரைவாசி. ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில சரி அரைவாசியில இருந்தா நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒன்றரை. ஒன்றுக்கு ரெண்டுக்கு இடையில அரைவாசியிலிருந்து ஒன்றரை. ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று. அதே நேரம் மறை ஒன்றுக்கும் மறை ரெண்டுக்கும் இடையில சரி அரைவாசியில இருக்கிறது என்னது? மறை. மறை பக்கமாக மறை ஒன்று அரை. மறை ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று. இப்ப மறை ஒன்றில இருந்து இந்த மறை ஒன்றில இருந்து தீர்வுகள் குறித்து காட்டப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் மறை ஒன்று அறையிலிருந்து தீர்வுகள் குறித்து காட்டப்பட்டிருக்குது. பாருங்க, மறை ஒன்று அறை. இனி நாங்கள் நடுவில் இதுல சமநிலை குறியீட்டை எழுத போறோம். எப்படி இருக்குது இந்த சமநிலையானது? இந்த எண்கோட்டுல எது வரையான தீர்வுகள், எண்கோட்டுல குறிக்கப்பட்ட இந்த தீர்வுகளை தான் நாங்கள் வை என்று எடுத்திருக்கிறோம். வையானது எப்படி இருக்க போகுது என்று சொல்ல போறோம். பாருங்க, மறை ஒன்று அறைய விட மறை ஒன்று அறைக்கு இடப்பக்கமாக இருக்கக்கூடிய எல்லா எண்களும் குறிக்கப்பட்டிருக்குது. மறை ஒன்று அறைக்கு இடப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் குறித்து காட்டப்பட்டிருக்குது. மறை ஒன்று அறைக்கு இடப்பக்கமாக என்ன எண்கள் இருக்கும்? எண்போட்டுல ஒரு எண்ணுக்கு இடப்பக்கமாக அதனை விட சிறிய எண்களும், வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் அதை விட பெரிய எண்களாகவும் இருக்கும். அப்ப மறை ஒன்றரையை விட சிறிய எண்கள் தான் இங்கே இருக்கும். அப்ப அவை எப்படி இருக்க போகுது? மறை ஒன்றரையை விட சிறியதாக இருக்க போகுது. சிறியது, வை சிறியது என்பதற்காக இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்த. வை சின்ன ஒடுங்கின பக்கம் வைக்கு கிட்ட இருக்குது. வையானது மறை ஒன்று அறையை விட சிறியதாக இருக்குது. அதே நேரம் மறை ஒன்று நிலற்றப்படவில்லை. பாருங்க, மறை ஒன்று சும்மா வட்டம் விட்டு இருக்கிறோம். மறை ஒன்று நிலற்றப்படவில்லை. அப்ப சமனாக இல்லை. சமன் கோடு நாங்கள் போடக்கூடாது. மறை ஒன்றரையை விட சிறியதாக இருக்குது வை. ஆகவே வை சிறிது, மறை ஒன்றரை என்று இந்த சமநிலையை அட்சர குறியீடுகள்ல நாங்கள் எழுதுவோம். வை சிறிது, மறை ஒன்று அரை. மறை ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று என்று நாங்கள் எழுத வேண்டும். அப்ப இவ்வாறு ரெண்டு விதமா கேள்வி வரும். இந்த சமநிலை குறியீட்டை தந்துட்டு எண்கோட்டில நிலத்தி காட்ட சொல்லுவாங்க, அது ஒரு கேள்வி. அல்லது எண்கோட்டில தீர்வுகளை தந்துட்டு எண்கோட்டில குறிக்கப்பட்ட பகுதியை நாங்கள் சமநிலை குறியீட்டுல எழுதி காட்ட வேணும். இது இன்னொரு விதம். ரெண்டு வகையாகவும் கேள்விகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேணும். அடுத்ததாக இனி நாங்கள் படிக்க போறோம் இரண்டு சமநிலைகளை ஒரே எண்கோட்டுல குறிக்கிறது. சமநிலைகள் ரெண்டு சமநிலைகளை ஒருமித்து திருப்தி செய்யக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானம் எப்படி எண்கோட்டுல குறித்து காட்டுறது என்று பார்க்க போறோம். ஒரு கேள்வி செய்வோம். எக்ஸ் சிறிது 2, எக்ஸ் சிறிது 2, எக்ஸ் பெரிது சமன் மறை 3 மறை 1.
எக்ஸ் சிறிது 2 எக்ஸ் பெரிது சமன் மறை 1 எக்ஸ் சிறிது 2 எக்ஸ் பெரிது சமன் மறை 1 ஆகிய சமநிலைகள் இரண்டையும் ஆகிய சமநிலைகள் இரண்டையும் திருப்தி செய்யும் எக்ஸின் பெருமானங்களை எண்கோட்டில் குறித்து காட்டுக. தருமம் இரண்டு சமநிலைகளையும் திருப்தி செய்யும் எக்ஸின் பெருமானங்களை எண்கோட்டில் குறித்து காட்டுக. இரண்டு சமநிலைகளையும் ஒரே எண்கோட்டில் நாங்கள் குறித்து காட்ட போறோம். அதற்கு இலகுவாக முதலாவது சமநிலையை செய்வோம். அடுத்ததாக இரண்டாவது சமநிலையை செய்வோம். முதலாவது சமநிலையை எண்கோட்டில் குறித்து காட்டுவோம். அதற்கு பிறகு இரண்டாவது சமநிலையை எண்கோட்டில் குறித்து காட்டுவோம். இறுதியாக ரெண்டு சமநிலைகளையும் சேர்த்து ஒரே எண்கோட்டில் குறித்து காட்டுவோம். இலகுவாக நாங்கள் முதலாக செய்தபடியா இப்படி செய்வோம். நீங்கள் நிறைய கணக்குகள் செய்யும் போது ஒரே எண்கோட்டில் ஒரே நேரத்தில் குறித்து காட்ட முடியும். முதலாவதாக நாங்கள் எக்ஸ் சிறிது 2 என சமநிலையை எண்கோட்டில் குறித்து காட்டுவோம். எக்ஸ் சிறிது 2 குறித்து காட்ட போறோம். நேர்கோட கூறுவோம். சமனான இடைவெளிகளில் புள்ளிகளை குறிப்போம், எண்களை குறிப்போம். பாருங்க, எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்களை குறிக்க வேண்டும். எக்ஸ் சிறிது 2 எக்ஸ் ஆனது 2ஐ விட சிறியதாக இருக்கும். அப்ப 2ஐ விட சிறிய எண்களை கூட குறிப்போம். இதுல 2 குறிப்போம். சிறிய எண்கள் அதிகமாகவும் பெரிய எண்கள் குறைவாகவும் வர மாதிரி எண்கோட்டில புள்ளிகளை குறிப்போம். 3 4 1 0 மறை 1 மறை 2 மறை 3 2க்கு இடப்பக்கமாக எண்கள் குறைஞ்சு கொண்டே போக வேணும். 2க்கு வலப்பக்கமாக எண்களோட பெருமானம் கூடிக்கொண்டு போக வேணும். இந்த சமநிலையை எண்கோட்டில குறிப்போம். எக்ஸ் சிறிது 2 அப்ப 2க்கு வட்டமிடுவோம். எக்ஸ் ஆனது 2ஐ விட சிறியதாக இருக்க வேணும். அப்ப 2ஐ விட சிறிய எண்கள் எங்க இருக்கும்? 2க்கு இடப்பக்கமாக இருக்கும். 2ஐ விட சிறிய எண்கள் 2க்கு இடப்பக்கமாக இருக்கும். அப்ப இங்க இருந்து குறிக்கிற எண்களை நிலட்டி எக்ஸ் 2ஐ விட சிறியதாக இருக்கக்கூடிய எல்லா தீர்வுகளையும் நாங்கள் நிலட்டி காட்டியிருக்கிறோம். 2 நிலட்ட கூடாது. 2ஐ விட சிறியதாக இருக்குது. சமனாக இருந்தால் மட்டும்தான் 2 நிலட்ட வேணும். அடுத்ததாக இரண்டாவது சமநிலையை எண்கோட்டில் குறிப்போம். எக்ஸ் பெரிது சமன் மறை 1 எக்ஸ் பெரிது சமன் மறை 1 எக்ஸ் பெரிது சமன் மறை 1 எக்ஸ் ஆனது மறை 1க்கு சமனாகவும் மறை 1ஐ விட பெரியதாகவும் இருக்க வேணும். எக்ஸ் ஆனது மறை 1க்கு சமனாகவும் மறை 1ஐ விட பெரியதாகவும் இருக்க வேணும். அவ மறை 1ஐ விட பெரிய எண்கள் தான் எங்களுக்கு அதிகம் தேவை. மறை 1ஐ நாங்கள் இங்க குறிப்போம். மறை 1க்கு வலப்பக்கமாக எண்களோட பெருமானம் கூடிக்கொண்டு செல்ல வேணும். மறை 1 0 1 2 3 இடப்பக்கமாக மறை 2 மறை 3 எண்கோட்டில குறிப்போம்.
எக்ஸ் ஆனது மறை ஒன்றை விட பெரியதாக இருக்க வேணும். மறை ஒன்றுக்கு கோடு இருக்கிறபடியா மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட பெரியதாகவும் இருக்க வேணும். அப்ப மறை ஒன்றில வட்டமிடுவோம். மறை ஒன்றை விட பெரியதாக இருக்க வேணும். அப்ப பெரிய எண்கள் எங்க இருக்கும்? மறை ஒன்றுக்கு வலப்பக்கம் இருக்கும். மறை ஒன்றை விட பெரிய எண்கள் மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்குது. மறை ஒன்றை விட பெரிய எண்களை இல்லாட்டி காட்டியிருக்கிறோம். அதே நேரம் மறை ஒன்றுக்கு சமனாகவும் இருக்குது. சமன் சமன் கோடு வந்தா மறை ஒன்றையும் நாங்கள் நிலத்தி காட்ட வேணும். எக்ஸ் ஆனது மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட பெரியதாகவும் இருக்குது. இனி இந்த இரண்டு சமநிலைகளையும் ஒரே எண்கோட்டில குறிச்சு காட்ட போறோம். தனித்தனியாக குறிச்சிட்டோம். இனி ரெண்டையும் ஒரே எண்கோட்டில குறிக்கும். ஒரே எண்கோட்டில குறிப்பதற்கு பாருங்கோ, இந்த ரெண்டு எண்கோடுகளையும் குறிக்க வேணும். அப்போ எண்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம். இங்க இருந்து வர வேணும், இது வர முடிய வேணும். கொஞ்சம் குறைக்கலாம். இதுல இருந்து தொடங்க வேணும், இதுல முடிய வேணும் என்ற ரெண்டை ஒரே எண்கோட்டில குறிச்சு காட்ட போறோம். ஆக இடங்காணாட்டி இதற்கு அடுத்த புள்ளியிலிருந்து நாங்கள் அடுத்த எண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். மறை மூன்று, மறை ரெண்டு, மறை ஒன்று, பூஜ்ஜியம், ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. மறை இந்த ரெண்டு எண் கோடுகளையும் குறிக்கிறதுக்கு வசதியாக மறை மூன்றில் ஆரம்பிக்கிறேன், நேர் மூன்றுல முடிகிற மாதிரி எண்கோட்டுல எண்களை குறிச்சு கொள்ளலாம். இனி ரெண்டு எண்கோடுகளையும் ஒரு ரெண்டு சமநிலைகளையும் ஒரு எண்கோட்டுல குறிக்க போறோம். பாருங்க, முதலாவது இப்படி இருக்குது, ரெண்டை விட பெருசா இருக்குது. நீர் ரெண்டை விட பெருசா இருக்குது. நீர் ரெண்டுல வட்டமிட்டு முதலாவது சமநிலையை அப்படியே குறிச்சு கொண்டு வா. நீர் ரெண்டை விட பெருசாக இருக்குது. பெருசா அப்படியே வந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் நீர் ரெண்டை விட பெருசாக இருக்கு. சாரி, நீர் ரெண்டை விட சிறியதாக இருக்குது. நீர் ரெண்டை விட சிறியதாக இருக்கிற எண்களை குறிச்சு கொண்டு வாரோம். அதே நேரம் இரண்டாவது சமநிலையை பாருங்க, மறை ஒன்றை விட பெரியதாக இருக்குது. மறை ஒன்றை இப்போ வட்டமிடுறோம், மறை ஒன்றை விட பெரியதாக. அப்ப இந்த இரண்டு சமநிலைகளையும் திருப்தி செய்யக்கூடிய எக்ஸின் தீர்வுகள் எப்படி இருக்கும்? இதுல இருந்து இது வரையான மறை ஒன்றிலிருந்து ரெண்டு வரையான மறை ஒன்றும் மறை ஒன்றில் இருந்து ரெண்டு, ரெண்டை விட சிறிய ரெண்டு வரையில ரெண்டை விட கூடிடக்கூடாது. ரெண்டு வரையான ரெண்டை விட சிறிய தீர்வுகளைத்தான் இந்த இரண்டு சமநிலைகள் மூலமாகவும் நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். அப்படி ரெண்டை விட பெருசா இருக்குது, அப்ப ரெண்டை விட பெருசா அப்படியே கீறி கொண்டு வாரோம். அதே நேரம் ரெண்டை விட பெருசா இருக்க வேணும், மறை ஒன்றுக்கு சமனா சொல் ரெண்டை விட சிறியதாக இருக்க வேணும், ரெண்டை விட சிறியதாக இருக்க வேணும். அதே நேரம் மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட பெரியதாகவும் இருக்க வேணும். அப்ப ரெண்டை விட சிறியதாக, மறை ஒன்றை விட பெரியதாக, மறை ஒன்றுக்கு சமனாக, மறை ஒன்றை விட பெரியதாக, ரெண்டை விட சிறியதாக இருக்கக்கூடிய தீர்வுகள் இவ்வளவுதான். இந்த ரெண்டு சமநிலைகளையும் ஒரு எண்கோட்டில் நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக இதே மாதிரி இன்னும் ரெண்டு சமநிலைகளை ஒரே எண்கோட்டில் நாங்கள் குறிச்சு காட்டலாம். இதே போல கொஞ்சம் வித்தியாசமான தீர்வுகள்ல குறிக்கிற மாதிரியான சமநிலைகளை நாங்கள் அடுத்தபடியாக குறிச்சு காட்டலாம்.
இரண்டாவதாக எக்ஸ் சிறிது சமன் மறை ஒன்றோ அல்லது எக்ஸ் பெரிது இரண்டு. இந்த இரண்டு சமநிலைகளையும் ஒரே எண்போட்டுல நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். எக்ஸ் சிறிது சமன் மறை ஒன்றோ அல்லது எக்ஸ் பெரிது இரண்டு. இந்த ரெண்டு சமநிலைகளையும் ஒரே எண்போட்டுல நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். முதலாவது சமநிலையை குறிப்போம். எக்ஸ் சிறிது சமன் மறை ஒன்று. முதலாவது சமநிலையை குறிப்போம். அதே போல இரண்டாவது சமநிலையை குறிப்போம். இறுதியாக ரெண்டையும் மூன்றுல குறிப்போம். ரெண்டு மூன்று கேள்விகள் செய்ய செய்ய நீங்கள் தனித்தனியான எண்கோட்டில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே எண்கோட்டில் ரெண்டு சமநிலைகளையும் குறிச்சு காட்ட முடியும். முதலாவது இந்த சமநிலையை எண்கோட்டில் குறிச்சு காட்டுவோம். நேர்கோடு கூறி சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். எக்ஸ் எப்படி இருக்குது? மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. அப்ப மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. அப்ப மறை ஒன்றை விட சிறிய எண்கள் தான் எங்களுக்கு அதிகம் தேவைப்படும். மறை ஒன்றை இங்க குறிப்போம். மறை ஒன்றோ மறை ஒன்றுக்கு வலது பக்கம் 0 1 2 இடப்பக்கம் மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 மறை 6. எக்ஸ் ஆனது மறை ஒன்றை விட சிறியதாக இருக்க போகுது. அப்ப சமநிலை இப்படி போக போது நாங்கள் அம்புக்குறியை இங்கே இட முடியும். எக்ஸ் ஆனது மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. அப்ப இங்கால நோக்கி குறிக்க போறோம். மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. அப்ப மறை ஒன்றுல ரவுண்ட் பண்ணலாம். மறை ஒன்றுக்கு சமன், அதே நேரம் மறை ஒன்றை விட சிறியதாக இருக்குது. மறை ஒன்றை விட சிறியதாக இருக்கக்கூடிய எண்கள் மறை ஒன்றுக்கு இடப்பக்கமாக இருக்கும். மறை ஒன்றுக்கு இடப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் மறை ஒன்றை விட சிறியதாக இருக்கும். ஒரு எண்கோட்டில ஒரு எண்ணிலிருந்து இடப்பக்கமாக செல்ல செல்ல எண்களின் பெருமானம் குறைந்து கொண்டு செல்லும். வலப்பக்கமாக செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் கூடிக்கொண்டு செல்லும். மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. மறை ஒன்றுக்கு சமன். ஆகவே இதை நாங்கள் நிலத்துறோம். அடுத்ததாக இரண்டாவது சமநிலையை குறிப்பான். எக்ஸ் பெரிது இரண்டு. எக்ஸ் பெரிது இரண்டு. எக்ஸ் ஆனது ரெண்டை விட பெரியதாக இருக்குது. எக்ஸ் ஆனது இரண்டை விட பெரியதாக இருக்குது. அப்ப ரெண்டை விட பெரிய எண்கள் தான் எங்களுக்கு அதிகம் தேவைப்படும். ரெண்டை விட சிறிய எண்கள் அதிகம் தேவைப்படாது. ஆகவே நாங்கள் ரெண்டை இங்க குறிப்போம். ரெண்டு ரெண்டுக்கு வலப்பக்கமாக ரெண்டை விட பெருமானம் கூடின எண்கள் இருக்கும். 2 3 4 5 6 7 8. ரெண்டுக்கு இடப்பக்கமாக ரெண்டை விட குறைந்த எண்கள் 1 0. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ரெண்டை விட பெரிய எண்களை குறிக்குது. எண்கோடானது சமநிலையானது எடுக்கக்கூடிய பெருமானங்கள் இப்படியே போகுது. அம்புக்குரிய நாங்கள் இங்கே இடுவோம். எக்ஸ் பெரிது இரண்டு. ரெண்டுல வட்டம் இடுவோம். எக்ஸ் ஆனது ரெண்டை விட பெரியதாக இருக்க வேணும். ரெண்டை விட பெரியதாக இருக்க வேணும். பாருங்க, குறிச்சிட்டோம். ரெண்டு நிலத்தை கூடாது. இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் ரெண்டு நிலத்தை வேணும். கோடு இல்லாட்டி ரெண்டை நிலத்தை கூடாது. ரெண்டு ரெண்டை விட பெரியதாக இருக்குது. எக்ஸ் ரெண்டை விட பெரிய பெருமக்களை எக்ஸ் எடுக்குது. இனி இந்த இரண்டு சமநிலைகளையும் ஒரே எண்கோட்டில நாங்கள் குறிக்க போறோம்.
பாருங்கோ, மறை ஒன்றை விட சிறியதாக இருக்க வேணும். அதே நேரம் இரண்டை விட பெரியதாக இருக்க வேணும். மறை ஒன்றை விட சிறியதாக இருக்க வேணும். அதே நேரம் இரண்டை விட பெரியதாக இருக்க வேணும். இப்ப மறை ஒன்றை இங்க குறிப்போம். மறை ஒன்று பூஜ்ஜியம், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. மறை இரண்டு, மறை மூன்று. மறை ஒன்றை விட சிறியதாக இருக்க வேணும். இரண்டை விட பெரியதாக இருக்க வேணும். ரெண்டு சமநிலைகளையும் ஒரே கோட்டில் குறிப்போம். மறை ஒன்று முதலாவது சமநிலையை குறிப்போம். மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் இருக்குது. அம்புக்குறி வரைக்கும் நாங்கள் நிலத்த வேணும். இப்படி போகுது. இப்படி போகிறதுனால இந்த பக்கம் அம்புக்குறி இடுகிறோம். இப்படியே தீர்வுகள் போகிறது. மறை ஒன்றுக்கு சமனாகவும் மறை ஒன்றை விட சிறியதாகவும் போய்கொண்டிருக்குது. அடுத்த சமநிலையை பாருங்க. எக்ஸ் பெரிது இரண்டு அங்க குறிச்சிருக்கிறாங்க. ரெண்டுல குறித்து ரெண்டுல இருந்து ரெண்டை விட பெரியதாக இருக்க வேண்டும். ரெண்டுல வட்டமிட்டு ரெண்டை விட பெரிய பெருமானங்களை எடுக்கிறது. அம்புக்குறி வரைக்கும் நாங்கள் நிலத்தி காட்டியிருக்க வேண்டும். இப்ப இதையும் குறிச்சிருக்கிறோம். எக்ஸ் பெரிது சமன் மறை ஒன்றையும் குறிச்சிருக்கிறோம். எக்ஸ் பெரிது இரண்டையும் குறிச்சிருக்கிறோம். ரெண்டு சமநிலைகளையும் உரி எண்கோட்டில நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். எக்ஸ் சிறிது சமன் மறை ஒன்று அல்லது எக்ஸ் பெரிது ரெண்டு. இவ்வாறு இரண்டு எண்கோடுகள் இரண்டு அட்சரம் ஒன்றை கொண்ட இரண்டு சமநிலைகளை ஒரே எண்கோடுல குறித்து காட்டுவது எப்படி என்று படிச்சிருக்கோம். அல்லது இரண்டு சமநிலைகளையும் திருப்தி செய்யக்கூடிய எக்ஸ் இந்த தீர்வுகள் எப்படி இருக்கு என்று படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக இனி நாங்கள் பார்க்க போறது இந்த இரண்டு சமநிலைகளால் குறிக்கப்பட்டுள்ள அந்த தீர்வுகளானது எண் கோட்டில காட்டப்படும் போது அதற்கு பொருத்தமான சமநிலையை எழுதுறது. கேள்வி என்ன என்ன கீழே எண் கோடுகளில் மீது வகை குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை கேள்வி செய்வோம். எண் கோட்டில குறித்து காட்டப்படும் போது அதற்கு பொருத்தமான சமநிலைகளை எடுத்து எழுத போறோம். மூன்றாவது கேள்வி கீழே எண் கோடுகளில் கீழே எண் கோட்டில் வகை குறிக்கப்பட்டுள்ள வகை குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை அட்சர கணித குறியீடுகளில் தருக. அட்சர கணித குறியீடுகளில் தருக. கீழே எண் கோட்டில் வகை குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை அட்சர கணித குறியீடுகளில் தருக. எண் கோட்டில இரண்டு சமநிலைகள் குறித்து காட்டப்பட்டிருக்கும்.
ஒரு எண்கோட்டின் மீது சமநிலை குறித்து காட்டப்பட்டிருக்கு. இதற்கு பொருத்தமான சமநிலையை நாங்கள் அட்சர கணித குறியீடுகளில் எழுதப் போறோம். அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையாக நாங்கள் எழுதப் போறோம். இப்ப பாருங்க, முதலாவது இந்த எண்கோட்டில குறிக்கப்பட்ட சமநிலையை அவதானிக்கும் போது முதலாவது எண்கோட்டில குறிக்கப்பட்டுள்ள தீர்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். எண்கோட்டில் வகை குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தோம்னா இதுல ஒரு சமநிலை மட்டும் குறிக்கப்பட்டிருக்குதா, இரண்டு சமநிலைகள் ஒரே எண்கோட்டில குறிக்கப்பட்டிருக்குதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க இந்த மாதிரி இருக்குது. அப்படியே போய் முடியல, இங்க தொடங்கி இருக்கு, அதே நேரம் பூஜ்ஜியத்துல முடிஞ்சிருக்கு. மறை நான்கில ஆரம்பித்து பூஜ்ஜியத்துல முடிந்திருக்குது. மறை நான்கிலிருந்து தொடங்கி பூஜ்ஜியம் வரையான தீர்வுகளை எடுக்குது. பூஜ்ஜியத்தை விட சிறிய தீர்வுகளை எடுக்குது. பூஜ்ஜியம் இல்லை, பூஜ்ஜியத்துக்கு குறைவான தீர்வுகளையும் அதே நேரம் மறை நான்குக்கு சமனான மறை நான்கை விட அதிகமான பெருமானங்களையும் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த சமநிலையானது காட்டப்பட்டிருக்குது. இதற்கு பொருத்தமான அட்சர குறியீடுகள், அட்சர கணித குறியீடுகளை நாங்கள் எழுத போறோம். அப்ப என்னென்று எழுதலாம் பாருங்க. ஏதாவது ஒரு எழுத்துல எடுப்போம். ஏயோ பியோ சியோ அல்லது டியோ அப்படின்னு, அல்லது பி என்று எடுப்போம். பி ஆனது எப்படி இருக்க போகுது, மறை நான்கை விட அதிகமாக இருக்கிறது. மறை நான்கு குறிக்கப்பட்டுள்ள தீர்வுகளை பார்க்கிறோம். மறை நான்குக்கு சமனாகவும் மறை நான்கை விட அதிகமாகவும் இருக்கிறது. அப்ப பியானது மறை நான்கை விட அதிகமாக, பி பெரிது சமன் மறை நான்கு. இதற்குரிய தீர்வு எழுதுறோம். பியானது மறை நான்குக்கு சமனாகவும் மறை நான்கை விட பெரியதாகவும் இருக்கிறது. மறை நான்குக்கு வலை பக்கம் வேண்டாம், மறை நான்கை விட பெரிய எண்கள் தான் இருக்கு. அடுத்தது அதே நேரம் இரண்டு சமநிலைகள் குறித்து காட்டப்பட்டது. பியானது பூஜ்ஜியத்துல குறிக்கப்பட்டிருக்குது. பூஜ்ஜியத்தை விட எப்படி இருக்குது, பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கம் வேண்டாம், பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கம் இருக்கிற தீர்வுகளை எடுக்குது. பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கமா இருப்பா, பூஜ்ஜியத்தை விட சிறிய எண்கள். அப்ப பி இதுல இருந்து இதுவரையான பகுதி நாங்கள் பி என்று எடுத்திருக்கிறோம். பி எப்படி இருக்க போகுது, மறை நான்கை விட கூட இருக்குது, அதே நேரம் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்குது. பி ஆனது சிறிது பூஜ்ஜியம். இந்த ரெண்டு சமநிலைகளும் ஒரே எண்கோட்டில குறித்து காட்டப்பட்டிருக்குது. பி ஆனது பார்க்கும் பொழுது தெரியும். மறை நான்கு வேண்டாம், மறை நான்குக்கு வலப்பக்கம் மறை நான்கை விட பெரிய எண்கள் இருக்கும். மறை நான்கை விட அதிகமாகவும் பூஜ்ஜியத்தை விட குறைவாகவும் இருக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு எழுத்து எடுப்போம். எழுத்தெடுத்திருக்கேன். பி ஆனது மறை நான்கை விட பெரியதாகவும் மறை நான்குக்கு சமன். பி பெரிது சமன் மறை நான்கு. மறை நான்குக்கு சமனாகவும் மறை நான்கை விட பெரியதாகவும் இருக்கிறது. அதே நேரம் பி ஆனது பூஜ்ஜியத்தை விட சிறியதாக இருக்கிறது. எவ்வாறு இரண்டு சமநிலைகளின் மூலம் நாங்கள் குறித்து காட்ட முடியும். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி செய்வோம்.
பாருங்க. இரண்டாவது கேள்வி. இதே கேள்விதான். எண்கோட்டில் வகை குறிக்கப்பட்டுள்ள சமநிலைகளை அட்சர கணித குறியீடுகளில் எழுத போறோம். அட்சர கணித குறியீட்டை பயன்படுத்தி எழுத போறோம். என்னென்று எழுதுவோம்? இரண்டு சமநிலைகள் குறிக்கப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு எழுத்தை குறிச்சு காட்டுவோம். நாங்கள் கியூ ஒன்று குறிச்சு காட்டுவோம். கியூ ஆனது அப்படி இருக்க போது மறை ரெண்டுல வட்டமிடப்பட்டிருக்குது. ஆகவே மறை ரெண்டு எழுதுவோம். மறை ரெண்டுல வட்டமிடப்பட்டிருக்குது. மறை ரெண்டு. மறை ரெண்டை விட மறை ரெண்டுக்கு இடப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்கும்? மறை ரெண்டை விட சிறியதாக இருக்கும். அப்ப பி கியூ ஆனது இவ்வளத்தையும் கியூ ஒன்று எடுத்தோம்டா கியூ ஆனது மறை ரெண்டை விட சிறியது. கியூ சிறியது மறை ரெண்டு. கியூ சிறிது மறை ரெண்டு. மறை ரெண்டை விட சிறிய பெருமானங்களை கியூ எடுக்கிறது. கியூ சிறிது மறை ரெண்டு. கியூ ஆனது மறை ரெண்டை விட சிறியதாக இருக்கிறது. அதே நேரம் இவ்வளவு இடத்தையும் கியூ ஒன்று எடுத்தோம்டா எப்படி இருக்குது? ஒன்றில குறிக்கப்பட்டிருக்குது. ஆமாங்க. கியூ ஆனது ஒன்றில வட்டமிடப்பட்டிருக்குது. ஒன்றை எழுதுவோம். ஒன்றை விட ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் குறிக்கப்பட்டிருக்குது. ஒன்றுக்கு வலப்பக்கமாக ஒன்றை விட பெரிய எண்கள் இருக்கும். ஒன்றை விட பெரிய எண்களை கியூ குறிக்கிறது. ஆகவே கியூ ஆனது ஒன்றை விட பெரியதாக இருக்க போது. அதே நேரம் ஒன்றில நாங்கள் இட்டிருக்கக்கூடிய வட்டமானது ஒன்றில் இடப்பட்ட வட்டமானது நிலற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்றுக்கு சமனாகவும் ஒன்றை விட பெரியதாகவும் கியூ ஆனது இருக்கிறது. கியூ அப்படி இருக்குது? ஒன்றுக்கு சமனாகவும் ஒன்றை விட பெரிய பெருமானங்களையும் எடுக்கிறது. அதே நேரம் அதே கியூ ஆனது மறை ரெண்டை விட சிறிய பெருமானங்களை எடுக்கிறது. மறை ரெண்டை விட சிறியதாக இருக்கிறது. கியூ மறை ரெண்டை விட சிறியதாக இருக்கிறது. அதே நேரம் கியூ ஆனது ஒன்றுக்கு சமனாகவும் ஒன்றை விட பெரியதாகவும் இருக்கிறது என்பதனை சமநிலைகளாக அட்சர கணித குறியீடுகளில் நாங்கள் இவ்வாறு எழுதி காட்டி இருக்கிறோம். ஆகவே ரெண்டு விதமாக இன்றைக்கு படிச்ச நாங்கள் இரண்டு சமநிலைகளை ஒரே எண்கோட்டில குறிச்சு காட்டும் பொழுது முதலாவதாக சமநிலைகளை பண்புற்று சமநிலைகள் தரப்படும் போது சமநிலைகளானது அட்சர கணித குறியீடுகளில் தரப்படும் போது அவற்றை எண்கோட்டில நாங்கள் குறிச்சு காட்டியிருந்தாலும் இரண்டாவது படிச்ச நாங்கள் எண்கோட்டில சமநிலைகள் குறித்து காட்டப்பட்டிருக்கும் போது அவற்றுக்கு பொருத்தமான அட்சர கணித குறியீடுகளை எழுதி காட்டியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் இதுவரை எண்கோடும் தக்காட்டின் தளமும் என்கிற பாடத்துல எண்கோட்டில ஒரு எண்கோட்டின் மீது பின்னங்களை குறிச்ச நாங்கள் தசமங்களை குறிச்ச நாங்கள் அதற்கு அடுத்தபடியாக சமநிலைகளை குறித்து காட்டுவது. அதே நேரம் இரண்டு சமநிலைகளை ஒரே எண்கோட்டில் குறித்து காட்டுவது தொடர்பாக படிச்ச நாங்கள் இதோட எண்கோடு என்னும் பகுதியானது நிறைவுக்கு வருது. அடுத்த வகுப்புல நாங்கள் தக்காட்டின் தளம் என்கிற பகுதியை பற்றி படிக்கலாம். இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.